ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம இன்றைக்கி நைட்டே ஒரு டிஷ் வந்து ரெடி பண்ணி வைக்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஓட்ஸ் போட்டு ஒரு புட்டிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சியா சீடை வந்து நைட்டே ஊற வைக்கணும். அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சியா சீடு, இதுக்கு வந்து நிறைய வந்து சியா சீடு போடணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் வேணால் கூட ஒரு அரை ஸ்பூன் வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ உங்களுக்கு இதில் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை ஊற்றி இதை வந்து இப்போ மூடி வச்சிடலாம். மார்னிங் எஞ்சோன்னு பார்த்துட்டு இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம நைட்டே ஊற வச்சுருக்க சியா சீடும் ஓட்ஸும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஊறிடுச்சு. நம்ம எப்படி சர்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து நம்ம க்ரீன் ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பாதி போதுன்னா பாதி போட்டுக்கலாம். அப்புறம் ரெண்டு பேரிச்சம்பழத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு டம்ளர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நைட்டே வந்து பாலையும் இதில் கலந்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணுவாங்க. நான் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் வெளியவே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் எல்லாமே எடுத்துருக்கேன். பூசணி விதை, சன்ஃப்ளவர் சீடு, அப்புறம் ஒரு 4-5 பிஸ்தா, அப்புறம் கொஞ்சம் ஒரு 4-5 முந்திரி. இது எல்லாத்தையும் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். முந்திரியை நொறுக்கி வச்சுருக்கேன். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதில் வந்து நம்ம ஆப்பிள் வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்பிள்லாம் வந்து கலோரி கம்மி தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. டேட்ஸ் மட்டும் கம்மியாக ஆட் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து நேச்சுரல் ஸ்வீட்னாலுமே அதில் ஸ்வீட் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பச்சைப்பழம் எடுத்திருக்கேன், அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி. இதில் பால் ஊற்றிக்கலாம். நான் ஒரு சின்ன கப்புக்கு ஒரு கப் எடுத்திருக்கேன். அப்புறம் மேலே வந்து லைட்டாக வந்து இந்த நட்ஸை தூவி விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து போட்டாச்சு. இப்போது நல்லா அந்த சியா சீடோட மிக்ஸ் பண்ணிக்கிட வேண்டியதான். இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல ரிஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுங்கும் போது இந்த புட்டிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பால் கம்மியாக வேணாலும் கம்மியாக ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து நம்மளோட இஷ்டம் தான். இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக தான் நான் இது போடுறேன். சியா சீடு வந்து உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்க உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் நல்லது, உங்களோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு சியா ஆப்பிள் புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதான் சாப்பிட போகிறேன். மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து நார்மலாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நார்மலாக நம்ம இட்லி தோசைன்னு செய்யும்போது அதெல்லாம் வந்து வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். அதே இது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வெரைட்டியாக செஞ்சோம் அப்படின்னா அந்த ஃபுட்டெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு மேக் பண்ணி வீடியோ காமிச்சிருப்பேன். இதெல்லாம் வந்து ஒரு ஐடியாவுக்கு தான். நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு தோணும் வெயிட் லாஸ் பண்ணும்போது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து 100% வந்து இதில் வந்து வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும். 30 நாள் கழித்து நீங்கள் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம லஞ்ச் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 15th டே லஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக ரைஸ் எடுத்திருக்கோம். அப்புறம் 2 துண்டு ஃபிஷ் எடுத்திருக்கேன், குழம்பு ஊற்றிருக்கேன், அப்புறம் கொஞ்சம் குக்கும்பர் எடுத்திருக்கேன். இன்றைக்கி தான் என்னோட லஞ்ச். ரொம்ப சிம்பிள் ஆனால் நல்லா ஹெல்த்தியான ஒரு லஞ்ச். ஓகேவா? அடுத்து நம்ம டின்னர் வீடியோவில் பார்க்கலாம். டின்னர் வந்து என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பருப்பெல்லாம் போட்டு பருப்பு அடைக்கி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 1 டம்ளர் கடலைப்பருப்பு, ஒரு அரை டம்ளர் சிறுபருப்பு, ஒரு அரை டம்ளர் துவரப்பருப்பு, அல்லது 15 உளுந்து போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேன். சேர்த்து ஊற வச்சு பூண்டு, பெருஞ்சீரகம், ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி, மிளகாத்தூள் எல்லாமே போட்டு அரைச்சிட்டு அது கூட கொஞ்சம் காயம், அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் தோசை சுட போகிறேன். இது பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்ல ப்ரோட்டீன் ரீச்சாக இருக்கும். இதில் ஒரு அடை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அடை ஊற்றிக்கலாம். இப்போ தோசைக்கல் வந்து ஏற்கனவே சூடாகிட்டு நம்ம ஒரு அடை வந்து வைக்கலாம். இது கொஞ்சம் வேகட்டும், அப்புறமா நம்ம மாற்றி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ மாற்றி போட்டுக்கலாம். இப்போ இது வெந்த உடனே எடுத்துட வேண்டியது தான், அவ்வளோதான். இப்போ அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து பருப்பு அடை தான் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு சாப்பிட போகிறேன். ஆனால் ஒரு அடை தான் எடுத்துக்க போகிறேன். இது கூட வந்து நீங்கள் இது பத்தலை அப்படின்னா கொஞ்சம் வெள்ளரிக்காய் அல்லது கேரட் ஏதாவது வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து இன்றைக்கி என்னோடய டயட்டு. இன்றைக்கி வந்து நம்ம 3 நேரமும் எப்படி சாப்பிட்டோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து இப்படி சாப்பிட்றதுனால வெயிட் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை வந்து அளவாக சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வெயிட் குறையும். அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். நான் இப்படி சாப்பிட்டு தான் என்னோடய வெயிட்டை வந்து கம்மி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், குட் நைட்.